ஹாய் உறவுகளே, நேற்று சண்டேனால நான் மீன் தான் எடுத்திருந்தேன். மீன் குழம்பும் மீன் பொரியலும். மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு வெந்தயம் போட்டுட்டு, அப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி நான் 2 எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்து தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நான் இதுக்கு வந்து கம்மா கத்திரிக்காய் தான் எடுத்திருந்தேன். அது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கம்மா கத்திரிக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்க விட்டேன். புளியை கரைச்சி ஆல்ரெடி வச்சுருந்தேன். அதோட வந்து வீட்டில் மறைச்ச புளிக்குழம்பு தூள் தான். இதை போட்டு நல்லா கரைச்சிட்டு இதை வந்து அந்த மிக்சிங்கோட ஊற்றிடணும். அப்போ தான் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு தேங்காயும் வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் மீனை போடணும். முதலே போட்டால் மீன் கரைஞ்சி போயிடும். அப்புறம் எண்ணெயெல்லாம் வற்றி வந்த பின்னாடி மீன் குழம்பு ரெடி. இதுக்கு வந்து நான் வந்து சாதம், மீன் குழம்பு, அப்புறம் மீன் பொரியல். இது என்ன மீனுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.